ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் சுருக்கமாக தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள். நான் வாசிக்கிறேன். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதில் முதலாவது ஒரு காரியம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை சுற்றிலும் திரள் கூட்டமான ஜனங்கள் இருந்தார்கள். ஏன் இருந்தார்கள்? பல நோக்கம் இருக்கிறது. எப்படியாவது தங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்க வேண்டும், அதுதான் எல்லாருடைய நோக்கமும் கூட. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு குஷ்டரோகி ஒருவன் வந்தான் என்பது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். ஏனென்று சொன்னால், அந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தின்படி, மோசேயின் சட்ட திட்டங்களின்படி, ஒரு குஷ்டரோகி ஒருவன் ஜனங்களை பார்க்கும் பொழுது தீட்டு தீட்டு என்று கத்திக்கொண்டு ஜனங்களை விட்டு விலகிதான் செல்லணுமே ஒழிய ஜனங்கள் அன்றைக்கு அவங்க வரக்கூடாது. ஆனால் இங்கே அவன் அந்த காரியங்களை தாண்டி அவன் வந்து, குஷ்டரோகி ஒருவன் வந்து என்று போட்டிருக்கு. அப்போ அவன் வந்து தனக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்ல, ஜீவனே போனாலும் பரவாயில்ல, கல்லெறிந்து கொன்றாலும் பரவாயில்ல, நான் இயேசுவை சந்தித்தே ஆக வேண்டும், தடைகளை மீறி வர்றான் பாருங்க. பலவிதமான பயங்களை தாண்டி வருகிறான் பாருங்க. இன்றைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து அற்புதங்களை பெற நினைத்தால் கூட பலவிதமான சட்ட சிக்கல்கள், சமுதாய சிக்கல்கள், குடும்ப சிக்கல்கள், ஜாதி வெறி போன்ற காரியங்கள், இன்னும் ஈகோ போன்ற சமுதாயத்தில் ஒரு ஸ்டேட்டஸ்லேருந்து வெளியே வர முடியாத நிலைமைகள் தடுக்கிறதுனால இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அநேகர் அவரிடத்தில் அற்புதங்களை பெற முடியாமல் தவிக்கிறாங்க. ஆனால் இந்த குஷ்டரோகி பாருங்க, அவன் அவைகளை தாண்டுகிறான். என்ன நடந்தாலும் பரவாயில்ல பாருங்க. அதுதான் ஒரு மனிதனை இயேசுவினிடத்திலிருந்து அற்புதங்களை பெற ஒரு வழியை உண்டாக்குகிறது. இரண்டாவது ஒரு காரியம் நான் சொல்ல விரும்புகிற ஒன்று, அவன் வந்தவுடனே அவரை பணிந்து கொள்ளுகிறான். இன்றைக்கு பணிவு தேவ பிள்ளைகளிடத்தில் கூட காண முடியவில்லை. பணிந்து கொண்டான். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு காரியம் அறிந்து வைத்திருக்கிறான் பாருங்க. மாத்திரம் அல்ல, அதை அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே என்று சொல்லி அவரை பார்த்து ஜெபிக்கிறான், அவரை பார்த்து பேசுகிறான், அல்லது அவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறான். என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்கிறான். அதை தொடர்ந்து இயேசு என்ன செய்தார் என்று நமக்கு தெரியும். 3வது வசனத்தை பாருங்கள். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாக என்றார். ரிசல்ட் என்ன? உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஒரு மிராக்கிள் அந்த இடத்துல நடக்கிறது. இம்மீடியட் டெலிவரன்ஸ், ஹீலிங், ஒரு மிராக்கிள் அங்கே நடக்கிறதை பார்க்குறோம். இப்போ இது ஓகே, அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதில் அது காட்ஸ் பார்ட், கர்த்தருடைய காரியம் இந்த அற்புதங்களை செய்வது என்பது. ஓகே, இதில் நாம் இன்றைக்கு சிந்திக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், அவன் செய்கிற ஜெபத்தை, அவனுடைய வேண்டுதலை நீங்கள் சற்று கூர்ந்து கவனித்து பாருங்களேன். அவன் ஆண்டவரே என்று கூப்பிடுகிறான். அப்போ அவன் முடிவு பண்ணிட்டான், இவர் தான் நம்முடைய ரட்சகர், இவர் தான் நம்மளை காப்பாற்ற போகிறவர், இவர் தான் எனக்கு ஒரே ஒரு வழி, வேறு வழியே கிடையாது. அந்த ஆண்டவரேங்கிற வார்த்தையில் அவ்வளோ அர்த்தம் இருக்கு. அடுத்து, உமக்கு சித்தமானால் என்று சொல்லுகிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அநேக கிறிஸ்தவர்களும் கூட, தேவ பிள்ளைகளும் கூட, ஆண்டவருக்கு சித்தமானா இது நடக்கட்டும் என்று சொல்லி விட்டு விடுகிற, கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு காரியம் இந்த காலத்தில் மிகவும் குறைவாக தான் இருக்கிறது. ஆனால் அவன் உமக்கு சித்தமானால் என்று சொல்லுகிறான். 1 யோவான்
5வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கிறது. 1 யோவான் பாருங்க, 5வது அதிகாரம் 14வது வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அப்போதான் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அவருடைய சித்தத்தின்படி அவன் கேட்குறான். அவருடைய சித்தத்தில் உமக்கு சித்தமானால் என்று கேட்கிறதை நீங்கள் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்து இன்னொரு கன்ஃபெஷன் ஒன்று செய்கிறேன். கன்ஃபெஷன், அது என்ன கன்ஃபெஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லுகிறான் பாருங்கள். இதுதான் ஒவ்வொரு விசுவாசியினுடைய எண்ணத்திலும் இருதயத்திலும் இருக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு இன்னொரு வசனத்தின் மூலமாக எடுத்து சொல்ல விரும்புகிறேன். எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் இதுதான் கவனிக்கணும், தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவன் விசுவாசிக்கிறான். என்ன விசுவாசிக்கிறான்? என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். ஆண்டவரே, உம்மிடத்தில் வல்லமை இருக்கிறது, என்னை சுத்தமாக்க உம்மாலே முடியும், ஆனால் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குங்க. ஸோ ஆண்டவருடைய விருப்பத்திற்கு ஒப்பு கொடுத்தவன் ஜெபிக்கிறான் பாருங்க. நம்ம பரமண்டல ஜெபம், கர்த்தருடைய ஜெபம், லார்ட்ஸ் ப்ரேயர், அது பண்ணும்போது கூட எப்படி ஜெபிக்கிறோம் அப்படின்னு கேட்டால், பரலோகத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக அப்படி சொல்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் தான் நடக்கணும் என்று சொல்லி நாம் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம அமைதியாக நம்முடைய கடமைகளை செய்யும் பொழுது அதில் ஒரு பெரிய தேவனுடைய கிரியைகளையும் அற்புதங்களையும் காண முடியும். ஆனால் அதுக்கு நமக்கு வெயிட் பண்ணுறதுக்கான நேரம் இல்லை, பொறுமை இல்லை, நிதானம் இல்லை, ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை. இதெல்லாம் வரணும். ரோமர் 8:28 என்கிற வசனத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. இந்த சகலமுங்கிறதுக்குள்ள எல்லாம் அடங்கிடுச்சு. நன்மையானாலும் தீமையானாலும், நம்முடைய பார்வைக்கு நலமானதாக இருந்தாலும் தீமையானதாக இருந்தாலும், எல்லாம் நம்முடைய நன்மைக்கு எதுவாய் கர்த்தர் அனுமதிக்கிறார். இந்த மெச்சூரிட்டி வர்ற வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில், உலக பிரகாரமான ஜீவியத்தில் கஷ்டப்பட்டு கொண்டே தான் இருப்பாங்க. யாருக்கு இந்த மெச்சூரிட்டி வருகிறதோ, இந்த வசனத்தை தெரிந்து புரிந்து அறிந்து அதை தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவமாக்கி கொள்கிறாங்களோ, அவங்க கிறிஸ்துவுக்குள்ளே அசைக்கப்படாமல் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் பரலோகத்தை சுதந்திரிக்க முடியும். இல்லைன்னா வாய் பதறி தேவனுக்கு விரோதமாய் பேசி யோபுவின் நண்பர்களைப் போல கர்த்தருக்கு கோபம் மூட்டுகிற நிலைமைக்கு நாம் மாறக்கூடும். ஆகவே நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். இவன் விசுவாசிக்கிறான், என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லி. ஆக இன்றைக்கு நம்ம தியானித்து கொண்டிருக்க நாம் இதை எப்படி எடுத்துக்கொள்வது அப்படின்னா, நாம் தேவனை நோக்கி அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து விசுவாசத்துடன் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் தேவனை நோக்கி தான் ஜெபிக்கணும், அதுலேயும் குளறுபடி இருக்கக்கூடாது. அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தான் ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்களா, ஆண்டவரே, கல்வாரி சிலுவையின் காரியங்களை மனதில் வைத்து அவர் கெத்சமனே தோட்டத்தில் ஜெபிச்சபோது, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கக்கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே அது ஆக கடவுள் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சார்னு சொன்னால், அதை விட அந்த பயங்கரமான சூழ்நிலைகளை அதை ஒப்பு கொடுத்து ஜெபித்து காட்டுகிறார்னு சொன்னால், எக்ஸ்ட்ரீம் லெவலில் நீங்களும் நானும் எவ்வளவாய் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் பாருங்களேன். விசுவாசத்துடன் ஜெபிக்க வேண்டும், சும்மா ஜெபிக்கக்கூடாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். அப்போது நம்முடைய ஆண்டவர் நம்ம ஜெபத்துக்கு பலன் அளிப்பார். இதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்பானவர்களே,
தேவ பிள்ளைகளே, நீங்கள் அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு அவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது, இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய விஷயம் இதுதான். ஜெபிக்க போகிறோம், ஆண்டவர்கிட்ட சில காரியங்களை சொல்ல போகிறோம், கேட்க போகிறோம், அவர்கிட்ட பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம் என்று சொன்னால் நம்ம செய்ய வேண்டியது என்ன? அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லை, அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். நீங்கள் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா தான் விசுவாசமாக ஜெபிக்க முடியும். இது ரகசியம், ஆவிக்குரிய ரகசியம் இது. நீங்கள் அவருடைய சித்தம் இருக்குதா இல்லையா, அது என்னன்னு தெரியலையே அப்படின்னு சந்தேகத்தோடு இருந்தால் நீங்கள் எப்படி விசுவாசமாக ஜெபிக்க முடியும்? அதனால் தேவ சித்தம் இருந்தால் மட்டுமே நம்முடைய ஜெபத்தில் விசுவாசம் இருக்கும். இல்லைன்னா நம்ம ஜெபத்தில் விசுவாசம், நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருக்காது. இந்த விஷயத்தில் நாம் சும்மா தான் என்ன செஞ்சிட்ருப்போம், ஜெபிச்சிட்ருப்போம். தேவன் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஆகவே இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் ஆண்டவரிடத்தில் தான் ஜெபிப்பேன். எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட கொண்டு போயிடுவேன் ஜெபத்தில். ரெண்டாவது, அவருடைய சித்தத்துக்கு தான் நான் ஒப்பு கொடுத்து ஜெபேன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் விருப்பம் முக்கியம் கிடையாது, இயேசுவின் விருப்பம் என்ன, அதுதான் முக்கியம். அடுத்து நான் என்ன செய்வேன், அவருடைய சித்தத்தை நான் அறிந்து கொண்டு விசுவாசத்தோடு ஜெபிப்பேன். விசுவாசம் இல்லாத ஜெபம் ஒன்றுமே பிரயோஜனப்படாது. ஆகவே விசுவாசத்தோடு நான் ஜெபிப்பேன். அப்படியானால் இயேசு அந்த குஷ்டரோகிக்கு மனம் இறங்கி அவர் கையை நீட்டி, பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, எனக்கு சித்தம் உண்டுப்பா, நீ சுகமாகிறது எனக்கு சித்தம்தான் என்று சொல்லி அவனை சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். எவ்வளவு ஒரு கரிசனை, கம்பேஷன் ஆஃப் கிரைஸ்ட். தொடவே கூடாது, பக்கத்திலே வரக்கூடாது, கல்லெறிஞ்சு கொண்டாலும் பரவாயில்ல, பாளையத்துக்கு புறம்பதாக இருக்கணும், பட்டணத்துக்கு வெளியே தான் இருக்கணும். அந்த கேட்டகரி உள்ள ஒருவனை ஆண்டவர் எல்லாத்தையும் தாண்டி அன்பு செலுத்தி அவன் இடத்துல வந்ததுனால, சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால, அவன் வேண்டிக் கொண்டதுனால கர்த்தர் அவனை தொட்டு சுகப்படுத்தினார். இன்றைக்கி உங்களையும் என்னையும் ஆண்டவர் அரவணைத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எதுனாலும் சரி, அவருடைய சித்தம் இருக்குதா, அதில் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். அவர் சித்தம் இல்லாத ஒன்று கூட எனக்கு வேண்டாம், அப்படி தான் நம்ம ஜெபிக்கணும். அதுதான் தேவனை மையமாய் கொண்டு ஜெபிக்கிற ஒரு ஜெபம் செய்வோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்தில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அவர்கள் உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக, வேண்டிக் கொள்கிற பிள்ளைகளாக, தொடர்ந்து உம்மிடத்திலிருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக நீர் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்படி உம்முடைய சித்தத்துக்கு விரோதமாய் ஜெபிக்கிற காரியங்களெல்லாம் அப்புறப்படுத்திடுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீராக. உம்முடைய நாமம் உயர்ந்திருக்கட்டும். தாழ்த்தி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நாம் நன்றாக ஜெபித்திருக்கிறோம், வசனத்தை நல்லா தியானிச்சிருக்கிறோம். சுருக்கமான தியானமாக இருந்தாலும் நல்லா தியானிச்சிருக்கிறோம். இந்த தியானமானது வீணாய் போகாதபடிக்கு நீ தியானித்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டு ஆவிக்குரிய நிலையில் வளர்ச்சி அடைய கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.